போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவரா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த துறை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுதான் போட்டித் தேர்வுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃபே அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எஸ்எஸ்சி எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ வெற்றி அடைகிறது வரைக்கும் அந்த ஒரு துறையிலேயே உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் அந்த ஒரு துறையை சார்ந்ததாக மட்டுமே இருக்கட்டும். நிச்சயமாக கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மாதமோ, டிஆர்பிக்கு ஒரு மாதம், இல்லை எஸ்எஸ்சிக்கு 2 months அப்படின்ட்டு நீங்கள் தனித்தனியாக பிரித்து படிச்சிங்கன்னா இறுதி வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம கையை நழுவி போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த துறை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த துறை நீங்கள் வெற்றி அடையும் வரை உங்கள் கையில் இருக்கட்டும். அதற்கான ப்ரிப்பரேஷனை மட்டும் நீங்கள் என்னது ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் பிளெட்ஜாக நீங்கள் போடுங்க. நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. நன்றி.